ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா நான் சொல்கிறத கேட்டு முடிக்கிற நொடியே உன் கையில் நீ எதிர்பார்த்ததை நிச்சயமாக பெறுவாய். உன்னை பற்றி மற்றவங்க எல்லாரும் நல்ல விதமாக தான் நினைக்கணும்னு எதிர்பார்க்காத. நீ எப்பொழுதும் உனக்கு சரியாக உன் மனசாட்சிக்கு நேர்மாறாக நடந்தால் போதும். உன் மனசாட்சி சொல்வதை கேட்டு உன் மனதிற்குள் இருக்கும் நான் சொல்வதை புரிந்து கொண்டு நீ வாழ ஆரம்பிச்சினா சங்கடங்களை தவிர்த்து சந்தோஷங்களை பெற்றுவிடுவாய் என் செல்லவே. என்னையே தினமும் நம்பிக்கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிக்கிறேன். உனக்கு உதவிக்கு யாரும் இல்லையே நினச்சி மனமுடைந்து நிற்கதியாக நிற்கும்போது உன் கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டவள் இந்த வராகி தாய் நான் தானே. நீ ஏன் தனியாக இருப்பதா நினச்சி தவிக்கிற? எல்லாமே சுலபமாக முடியும். நீ அமைதியாக இருப்பதால் தான் ஒவ்வொன்றும் அமைதியாக நடந்து வருகிறது. என்மேல் நீ நம்பிக்கை வச்சு அமைதியாக பொறுமையாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா எல்லாவற்றையும் நல்லதாய் நான் நடத்தி முடிப்பேன். இன்னும் கொஞ்சம் நீ பொறுமையோடையும் அமைதியோடையும் இருக்க பழகு. என்னை நினைக்காத வரையிலும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட. இப்போது என்னை நினைத்து வணங்க ஆரம்பித்து விட்டாயல்லவா? இனி தேவையில்லாத விஷயங்களை நினைவில் வைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு நான் உனக்கான நல்லது செய்வேன். நம்பிக்கையோடு வாழ ஆரம்பி. உன் கவலைகள் அனைத்தும் சந்தோஷமாய் மாறும். நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களையெல்லாம் கூடிய சீக்கிரம் நான் உனக்கு நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கையிலையும் பல மாற்றங்கள் வரத்தான் போகுது என் செல்லமே. சில நேரங்களில் சில காயங்களில் தான் உன்னை நேர்படுத்தி கொள்ள முடியும். தேவையில்லாத விஷயங்களை உன் மனசுலேருந்து நீதானே தூக்கி போடணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மனசில் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் நினைக்க ஆரம்பிச்சின்னா எப்படி உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாய் வாழ முடியும்? இனி நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையும் வேதனையும்? நான் என்னதான் தவறு செஞ்சுட்டேன்னு நீ புலம்ப வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் கர்ம பலன்களை அனுபவித்து கஷ்டங்களை அனுபவித்து கடந்து வந்து விட்டாய். அப்படி இருக்கும்போது இனிமேலும் உன் வாழ்க்கையில் நீ சோர்ந்து போக நான் விடமாட்டேன். போராட்டமும் போர்க்களமும் நிறைந்த உன் வாழ்க்கையில் இப்போது ஒளி தெரிய ஆரம்பிக்கும் என் செல்லமே. இருளெல்லாம் மறைந்து போய் உன் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும்படியும் துன்ப காலங்கள்லாம் முடிந்து இன்ப காலத்தை நீ அனுபவிக்கும்படியும் நான் செய்து காட்டுவேன். நீ நினைக்கிறது எல்லாமே இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வையில் நடக்கத் தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டுகளாக மாறிக்கிட்டே இருக்க போது. உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நான் ஏற்படுத்த போகிறேன். நீ நினச்சது, நீ வருத்தப்பட்டது எல்லா காரியத்தையும் நான் உனக்கு சரியாக முடித்து தருவேன் என் செல்லமே. உன்னுடைய பொறுமையவே சோதிக்கிற அளவுக்கு நிறைய கஷ்டங்களும் நெருக்கடிகளும் சோதனைகளையும் நீ பார்த்து விட்டாய். இனிமேலும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக எல்லாத்தையும் கடந்து வந்துடலாம். உனக்கு பக்கபலமாக இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? தனியாய் நீ படுகிற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கிற கண்ணீரும் ஒருபோதும் வீணாக போகாதுன்னு நான் சொன்னபடியே உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உன் ஏமாற்றங்களை போக்கி உனக்கான ஏற்றங்களை நான் தரப்போகிறேன். உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலகி போக மாட்டேன் என் செல்லமே. சீக்கிரமே உன் வீட்டில் சங்கடங்கள் எல்லாம் தகர்ந்து போய் சந்தோஷமான நல்ல விஷயம் நடக்கும். இத்தனை நாட்களாக துன்பத்தை அனுபவித்த உன் வாழ்வில் இந்த முறையும் நீ ஏமாறும்படி நான் உன்னை விட்டுட மாட்டேன். யாரும் உதவி செய்ய ஆள் இல்லாமல் கதி இல்லாமல் நீ கலங்கி போய் நிற்கிறது எனக்கு தெரியும். யாரிடமும் சொல்லி அழக்கூட இயலாத அளவுக்கு நீ பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு முழிக்கிறாய் தானே. எனது கரங்களை இறுக்கமாக பற்றிக்கொள். உனக்காக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? ஆசைகள் மாறலாம், அன்பு மாறாது தானே. அதே போல் நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு ஒருபோதும் மாறப்போவதில்லை. உன்மேல் எப்போதும் என்றும் என்றென்றும் அன்போடு இருக்கக்கூடிய நான் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன்னுடைய சுமைகளையும் மன கஷ்டங்களையும் மன பாரத்தையும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிடு. தேவையில்லாத சிந்தனைகளை நீ சுமக்க வேண்டாம். எல்லாரும் ஒரு சேர கைவிட்டாலும் இந்த வராகி அம்மா நான் உன்னை கைவிட போகிறதில்ல. என்னுடைய அன்பு குழந்தையான உன் பிஞ்சு கைகளை நான் பற்றி கொண்டு கடைசி வரை உன்னை காப்பாற்றுவேன். நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலேயே, என்னுடைய பதிவை கேட்டு முடிக்கும் இந்த நொடியிலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் உனக்காக நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் வந்து சேரும். கூடிய சீக்கிரமே மகிழ்ச்சியான நல்ல சம்பவம் ஒன்று நிகழப்போகிறது. இந்த வராகி அம்மாவின் வாக்கு நிச்சயமாக பலிக்கும். உனக்கு தேவையான பணம் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு தானே உன் மனசில் ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கு. கவலைப்படாதே, நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் மனசு தடுமாறும் போதெல்லாம் அதை தெளிவுபடுத்த நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். எது உன் வாழ்க்கைக்கு சரியாக வரும், எது உன் வாழ்க்கைக்கு சரி வராது தவறு என்பதையெல்லாம் நான் உனக்கு சுட்டி காட்டுவேன் என் செல்லமே.
புது புது மாற்றங்களுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்து காட்டுவேன். உனக்கென படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் என்னதான் முடிவுன்னு நீ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நாட்கள் நீண்டு கொண்டே இருந்ததல்லவா? உன் வாழ்க்கையை நினச்சி நீ அச்சத்தோடும் குழப்பத்தோடும் வாழ்ந்து கொண்டே இருந்தாயல்லவா? இதோ அத்தனைக்கும் நான் முடிவு கட்ட போகிறேன். உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் கிடைக்கும். நீ பொறுமையாக இருந்தாலே இனி அனைத்தையும் நல்லதாய் நான் முடித்து கொள்வேன். நீ நல்லது செஞ்சாலும் சில பேர் தேவையில்லாமல் உன்கிட்ட வம்பு வளர்க்குறாங்க. எதுக்கெடுத்தாலும் உன்னை குத்தி காட்டி பேசுகிறாங்களா? அப்படிப்பட்ட மனிதர்களிடம் கொஞ்சம் விழிப்போடு இருந்து தவிர்க்க முயற்சி செய். உனக்கான வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய நல்ல விஷயங்களைத்தான் பெறப்போகிறாய். உன்னுடைய நியாயமான வேண்டுதல்களை நிச்சயமாய் நான் நிறைவேற்றி தருவேன். இதுநாள் வரைக்கும் எவ்வளவோ வேதனைகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் மீண்டு வந்திருக்கும் உன்னை இனிமேலும் நான் கைவிட மாட்டேன். இதுமே தான் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறத பார்த்து நீ வியக்க போகிற. காலம் என்பது ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் கண்டிப்பாக மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் தானே. உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத நிகழ்வுகளால் உன் பொருளாதாரத்தில் ஒரு சிறிய பாதிப்பு வந்திருக்கு. ஒரு மந்த நிலையும் ஏற்பட்டு உனக்கு பண கஷ்டமும் அதனால் மன கஷ்டமும் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். முக்கால்வாசி உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பது இந்த பண கஷ்டமாக தானே இருக்குது. கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை நான் சரி செய்கிறேன். உன்னால் முடிஞ்சால் யாராவது ஒருத்தருக்கு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை பிடிச்ச அளவுக்கு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மனநிறைவாய் வாங்கி கொடு. அன்னதானம் செய்வதன் மூலமாக உன்னுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாமே அதற்கேற்ற இடத்தை பெறும். அதாவது பாவங்கள் எல்லாம் கரைந்து போய் புண்ணியங்கள் உயரும் என் செல்லமே. ஒரே ஒரு நிமிஷம் நீ உள்ளம்புருகி கண்ணீர் விட்டு இந்த வராகி அம்மா என்னை வணங்கினா போதும். ரொம்ப நாளாக உன் மனசில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் நான் போகச் செய்வேன். நீ என்னிடம் வந்த பிறகும் தேவையில்லாமல் புலம்பாதே. என் மேலே பாரத்தை போட்டு உன் வேலையை பார்க்க ஆரம்பி. நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை விட்டு கைவிட்டு விலகவும் போக மாட்டேன். நான் இருக்கும்போது கவலை வேண்டாமேன் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் கவலைகளை தீர்த்து நீ நினைச்ச காரியத்தையெல்லாம் கைகூடி வரும்படி செய்வேன். உன் வாழ்க்கையை உயர்த்தத்தான் போகிறேன். தேவையில்லாமல் நீ கலங்க வேண்டாம், நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என் செல்லமே. வழிகளால் தான் என் வாழ்க்கை இருக்குமா? வராகியம்மா உனக்கு இரக்கமே இல்லையான்னு நீ என் மேலே கோபப்படுறது எனக்கு புரியுது. ஒரு தாயிடம் தன் பிள்ளை கோபப்படுவதென்பது இயல்பான ஒன்றுதானே. நீ என்னை எவ்வளவு கோச்சிக்கிட்டாலும் நிச்சயமாய் நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன். உன் மனசில் இருக்கிற கவலைகள் அனைத்தும் விலகுவதற்கான நேரம் வந்துடுச்சு. இனி உனக்கு எது நல்லது என அதை நான் பார்த்து பார்த்து சரியாய் செய்து முடிக்கப் போகிறேன். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இந்த குறுகிய காலம்தானே வாழ்க்கை. இதில் தேவையில்லாத உன்னை நினச்சி நீ வருந்தி கவலைப்பட வேணாம். இருப்பதை நினைத்து மகிழ்ச்சிகள். இல்லாதது உனக்கு தேவையற்றதல்லவா? உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது, நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. அதுபோலதான் நல்லவர்கள் கஷ்டத்திற்கும் சோதனைகளுக்கும் உள்ளானாலும் அதிலிருந்து நான் சுலபமாக மீட்டெடுப்பேன். இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்தே உனக்கு ஆரம்பமாக போகுது. உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து இனி எல்லாம் சுகமே என சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போற. இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது என் செல்லமே. உன் வாழ்க்கை மாறப்போகுது என்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய். இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக நீ வாழப்போற. உன் வாழ்க்கை மாறப்போகுது. நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்து தரத்தான் போகிறேன். நான் உனக்கு அமைச்சு தரப்போகிற வாழ்க்கையை இனி யாராலும் தடுக்க முடியாது. மன நிம்மதியோடும் நிரந்தர சந்தோஷத்தோடும் நீ உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் துணையாய் இருக்கப் போகிறேன்.